இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஓ நீயா? அது என்னன்னா, நான் உங்ககிட்ட எத்தனை முறை சொல்றது? உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க. நீ எத்தனை முறை சொல்றது? பாருங்க, கிச்சனை எப்படி குப்பையாக்கி வச்சிருக்கீங்கன்னு. ஒரு வேலை பண்ணுங்க, அங்க போய் அமைதியா உட்காருங்க. உங்களுக்கு எது தேவையோ நான் அதை கொண்டு வரேன். இப்பெல்லாம் காய்கறி ரேட்டு ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சுல, ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்க மாட்டேங்குது. பாருங்க, 50 ரூபாயில இவ்ளோ காய்கறி தான் வந்திருக்கே. அந்த காலத்துலலாம் 50 ரூபாய்க்கு ஒரு மண்டியவே எழுதி வாங்கியிருக்கலாம். நீ எந்த காலத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? சரி சரி விடு. இந்த டீ கப்பை யார் இங்க எடுத்துட்டு வந்து வச்சது? மருமகளே, நான் தாமா வச்சேன். சரி, நீங்க தான் வச்சீங்களா? டீ குடிச்சிட்டு கப்பை கிச்சன்ல வைக்க முடியாதா? நான் என்ன உங்க வீட்டு வேலைக்காரியா? காலையில இருந்து நைட்டு வரைக்கும் உங்களுக்கு சேவை செஞ்சுட்டு தான் இருக்கேன். மருமகளே, நீ என்ன பேசிட்டு இருக்க? சரி. ஓ, நீங்க எனக்கு கத்து கொடுக்குறீங்களா உங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு? ஹே ஸ்டாப் இட் சங்கீதா. நீ எப்படி பேசிட்டு இருக்க அம்மா அப்பா கிட்ட? நான் எப்படி பேசிட்டு இருக்கேன்? நீ சொல்லு. சங்கீதா, அவங்க என்னோட அம்மா அப்பா. இந்த வீடு அவங்களோடது. அப்ப நான் யார் இந்த வீட்டுல? உன்னோட அம்மா அப்பானா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நான் தலையில தூக்கி வச்சு கொண்டாடவா? ஒரு வேலை பாக்குறது இல்ல, ஆனா பேச்சு மட்டும் நல்லா பேசுறாங்க. அம்மா அப்பா, சங்கீதாக்கு பதிலா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதெல்லாம் இல்லப்பா, இதெல்லாம் சொல்லணுங்கிற அவசியமே இல்ல. அவ எங்க மருமக, அவளுக்கு எதுவுமே தெரியாது, சின்ன பொண்ணு. போக போக புரிஞ்சுப்பா. அவ இப்படி பேசுறத நாங்க தப்பாவே எடுத்துக்கல. நீ ஆபீஸ்க்கு போப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா உனக்கு லேட் ஆகுதுப்பா, நீ ரெடி ஆகி ஆபீஸ்க்கு கிளம்புப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவ பேசுறதுனால எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லப்பா. போ, ஆபீஸ்க்கு போப்பா. அப்ப நான் கிளம்புறேங்கப்பா. நான் வரேன். என்ன விசேஷம்? இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க நீ. தேங்க்யூ. வெல்கம். அது என்னன்னா, ஹாப்பி ஆனிவர்சரி. ஹாப்பி ஆனிவர்சரி. என்னோட கிஃப்ட். உனக்கு என்ன வேணும்? நான் என்ன கிஃப்ட் கேட்டாலும் நீ கொடுத்துருவியா? நீ கேட்டுதான் பாரு. எனக்கு நம்மளோட இந்த வீட்ல உன்னோட அம்மா அப்பா இருக்கவே கூடாது. சங்கீதா. என்ன சங்கீதா? நீ தானே இப்ப என்ன வேணா கேளுன்னு சொன்ன. நான் கேக்குறேன், ஆனா நீ இப்ப கொடுத்தியா? இல்லல்ல. இங்க பாரு சங்கீதா, அவங்க என்னோட அம்மா அப்பா. அவங்க ஒன்னும் பொருள் கிடையாது. நீ வேணான்னு சொன்ன அவங்கள வெளியில தூக்கி போடுறதுக்கு. ஒழுங்கா நான் சொல்றத காது கொடுத்து கேளு. அதாவது நீ எங்க அம்மா அப்பா பத்தி இனிமேல் வேண்டாதது ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னேனா, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு. சொல்லுவேன். ஒரு வாட்டி இல்ல, 1000 வாட்டி அவங்களுக்கு கேக்குற மாதிரி சொல்லுவேன். எனக்கு இந்த வீட்ல உங்க அம்மா அப்பா இருக்கவே கூடாது. புரியுதா? எனக்கு அதுதான் வேணும். என்னாச்சு கோபால்? உனக்கு வயசான உங்க அப்பா அம்மா மேல அவ்வளவு பாசம் இருந்துச்சுன்னா அவங்கள வேற எங்கேயாவது ஷிஃப்ட் பண்ணி வைக்க வேண்டியதுதானே? சங்கீதா, என்னன்னு பாருங்க. நீ என்னையே அடிச்சிட்டல, என் மேலே கை வச்சிட்டல. இரு இரு, உனக்கு இருக்கு. தம்பி, தம்பி என்னாச்சுப்பா? தம்பி கதவு தரப்பா. தம்பி, தம்பி கதவு தர. என்னாச்சு? எல்லா விஷயத்துலயும் இப்படிதான் நீங்க வந்து மூக்கு நுழைப்பீங்களா? மனுஷங்களுக்கு பர்சனல் லைஃப்னு ஒண்ணு இருக்கு. சங்கீதா, எப்ப பார்த்தாலும் என்னையே குறை சொல்லிட்டே இருங்க. மருமகளே, தம்பி கோபால், நீங்க 2 பேரும் எங்களுக்காக சண்டை போட்டுக்காதீங்கப்பா. நாங்க நாளைக்கு இங்கிருந்து போயிடுறோம்ப்பா.
உங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அம்மா, நீங்க 2 பேரும் எங்கேயும் போகணும்னு அவசியம் இல்லை. இந்த வீடு உங்களோடது. யாராவது இந்த வீட்ல இருந்து போகணும்னா அது நீ தான் போகணும். நாளைக்கே உனக்கு நான் டிவோர்ஸ் கொடுத்துட்றேன். இங்க பாரு, கொஞ்சம் பொறுமையா இரு. மருமக சொல்றது எல்லாமே சரிதான்ப்பா. நீங்க 2 பேரும் சுதந்திரமா இருந்தா தானே நாங்களும் சுதந்திரமா இருக்க முடியும். நாங்களும் எங்க ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு கூப்பிட்டு பார்ட்டி கொடுப்போம், சந்தோஷமா இருப்போம். நீ என்னமா சொல்ற? கரெக்டா தான் சொல்றீங்க. இந்த மருமகளே. ஆனா அப்பா. தம்பி, நீ இன்னைக்கே எங்களுக்காக ஒரு சின்ன வீடா தேடிடுப்பா. ஆமா, நாங்க என்ன சொல்றோங்கிறத புரிஞ்சுக்க முயற்சி பண்ண, சரியா? அம்மா, அப்பா, நான் நீங்க எல்லாமே எப்படி இருப்பேன்? இங்க பாருப்பா, நாங்க ரொம்ப தூரம்லாம் போகலப்பா. 2 வீட்டு தள்ளி தானேப்பா நம்ம வீடு இருக்கே. உனக்கு எப்ப வரணும்னு தோணுதோ அப்ப வந்துருப்பா. எங்களுக்கு எப்போ வரணும்னு தோணுதோ அப்பெல்லாம் நாங்க கண்டிப்பா வந்துருவோம். உனக்கு எப்போ வரணும்னு தோணுதோ எங்க வீட்டு கதவு என்னைக்குமே உங்களுக்காக திறந்துதான்ப்பா இருக்கும். ஆனா அப்பா, எப்போது உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க எனக்கு எப்போ வேணா கால் பண்ணுங்க. அப்புறம் வேலைக்காரிக்கிட்டையும் நான் பேசிட்டேன். அவ காலையில இருந்து வந்துருவா. சரிப்பா, சரி வாங்க போலாம். அதுக்கப்புறம் நான் சங்கீதாவை ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நானே அவளை கொன்னுடலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அவள் எங்கள் அம்மா அப்பாவை எங்கள் வீட்டிலேருந்தே விரட்டி விட்டா. சாவை தவிர அவளுக்கு எந்த தண்டனையுமே கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் அவளை நான் கொன்னுடணுன்னு ஒரு நாள் முடிவு பண்ணேன். பிளம்பர்ஸையும் நான் தான் கூப்பிட்டேன். உங்கள் பார்வையெல்லாம் பிளம்பர் மேலே இருக்கணும்னு. என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? இன்னைக்கு நீ ரொம்பவே அழகா தெரியுற. ஓ அப்படியா? உண்மையே தான். இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. காலையிலேயே ரொமான்டிக் மூட்ல இருக்க. என்ன பண்றது, இப்பெல்லாம் காலையிலே தான் ரொமான்டிக் மூட் ஸ்டார்ட் ஆயிடுது. இதுவும் கரெக்டு தான். சரி வா, இன்னைக்கு ஏதாவது புதுசா ட்ரை பண்ணுவோம். அப்படின்னா? அப்படின்னா என்னன்னா, முதல்ல நீ இங்க உட்காரு, கம்ஃபர்டபுளா உட்காந்துக்க. நல்லா சாஞ்சி உட்காரு. நீ என்ன பண்ற? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஏதாவது புதுசா ட்ரை பண்ணலாம். இரு, 2 நிமிஷம் வெயிட் பண்ணு. எங்க போற? இப்போ வந்துடுறேன். டன்டடன். என்னது இது? நான் சொன்னேன்ல, இன்னைக்கு ஏதாவது புதுசா ட்ரை பண்ணலான்னு. அப்படி இது உனக்கு கண்டிப்பா பிடிக்கும். மாமா, நீ இப்ப என்ன பண்ற? புதுசா உன்னை ஏதாவது சந்தோஷப்படுத்தலான்னு பார்த்தேன். ரொம்ப த்ரில்லிங்கா. நீ இப்போ உன்னோட கண்ணை மூடு. மாமா,
என்ன பண்ற நீ? சொன்னல இன்னைக்கு புதுசா ட்ரை பண்ண போறோம்னு. ஏன் இப்படி பண்றீங்க? சொன்னல அமைதியா இருன்னு. ஏன் இப்படி பண்ற மாமா? அதுதான் ரொம்ப நாள் முன்னாடியே நான் இதை பண்ணிருக்கேன். கோபால் என்ன பண்ற? எனக்கு வலிக்குது. என்னை விடு. என்னை விடு, நவுத்து விடு. என்ன பண்ணிட்டு இருக்க? என்னை விடு. சொல்றேன். நீ என்னோட அம்மா அப்பாவை இந்த வீட்டை விட்டு போக வச்சிட்டல, அவங்கள என்னோட லைஃப்ல இருந்து திட்டியே இங்க இருந்து போக வச்சிட்டல. ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ? இன்னைக்கு அதுக்கு பழி வாங்க போறேன். மிஸ்டர் கோபால், உனக்கு உன்னோட ஒய்ஃபை பிடிக்கலனா நீ உன் ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிட்டு பிரிஞ்சே இருந்திருக்கலாம். ஆனா நீ கோவத்துல முட்டாள்தனமா அவளை கொலை பண்ணிருக்க. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? யார வேணாலும் கொலை பண்ணி தப்பிச்சிடலானா? இதனால உன் அம்மா அப்பா சந்தோஷமா இருப்பாங்களா? இனி நீ ஜெயிலே இருந்து சாகுடா. யாதவ், இவனை இழுத்துட்டு போ. ஓகே சார். ஓகே சார்.